பொண்ணு அந்த பைக்கை ஓட்ட அந்த பையன் செஞ்ச காரியம். விவகார வீடியோ கடைசியில் நடந்த ட்விஸ்ட். இன்று இருக்கும் இளைஞர்கள் அனைவருமே தனி ஒரு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றே கூறலாம். இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் கனவுகளில் நினைப்பதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில் உண்மையாகவே செய்து விடுகின்றனர். பைக் என்ற ஒன்று அன்றாட வாழ்க்கையில் நாம் செல்ல நினைக்கும் இடங்களுக்கு நினைத்த நேரத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செல்வதற்காக வைத்திருக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருளாகவே முதலில் இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது உள்ள இளைஞர்கள் மத்தியில் பைக் என்ற ஒன்று ஆடம்பரமான ஒன்றாகவும் பந்தா காட்டக்கூடிய பொருட்களில் ஒன்றாகவும் இருந்து வருகிறது. விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி அவற்றை சாலைகளில் ஸ்பீடாக ஓட்ட வேண்டும் என்று அதிக அளவில் இளைஞர்கள் கனவுகளை வளர்த்துக் கொண்டு வைத்து வருகின்றனர். அவ்வாறு பைக்குகளை வாங்கிவிட்டு பொது இடங்களில் அதிவேகத்தில் சென்று மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் சிலர் இதுபோன்று பைக் ரேஸ் போன்றவற்றை செய்து அவற்றை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருவதை பரவலாக பார்க்க முடிகிறது. இவ்வாறு பைக் ரேஸ் மற்றும் பைக் மீது இருக்கும் ஆர்வத்தை சமூக வலைதளங்களில் மற்றும் பொது இடங்களில் வெளிப்படுத்தி வருவதனால் வளரும் இளம் பருவத்தினர் கூட இதுபோலவே நாமும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்று தவறான எண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கூட இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் அரசால் விதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ரேஸ் போன்றவற்றில் ஈடுபட்டு சமூக வலைதளங்களில் வீடியோக்களை முதலில் பதிவிட்டு வந்தனர். ஆனால் தற்பொழுது பைக் ஒன்றை வைத்துக் கொண்டு அதில் திரைப்படங்களில் வருவது போல ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவரும் அமர்ந்து வீடியோக்களை எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். முதலில் ஆண்கள் வண்டி ஓட்டி அவர்களுக்கு முன்பாக பெண்கள் அமர்ந்து கொண்டு ஜாலியாக பேசிக்கொண்டு செல்வது போன்ற வீடியோக்கள் எடுக்கப்பட்டு வந்ததே தொடர்ந்து வாகனத்தை ஓட்டிய ஆண்கள் மீது புகார்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் அதே போன்று ஒரு பெண் வீடியோ ஒன்றினை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அப்பெண் பைக் ஓட்டும் காட்சி அமைந்துள்ளது. அந்த பெண் பைக் ஓட்டுவது மட்டுமல்லாமல் அவருடைய முன்பக்கத்தில் ஒரு ஆண் அமர்ந்து கொண்டு இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டு பேக்ரவுண்டில் காதல் பாட்டு ஒன்று போட்டு ரீல்ஸ் செய்துள்ளனர். இவர்கள் இவ்வாறு வாகன விதிமுறைகளை மீறி ஹெல்மெட் அணிந்து கொள்ளாமல் வாகனத்தை ஓட்டியது மட்டுமின்றி டாங்க் பக்கத்தில் அந்த பெண் தனக்கு முன்னால் அந்த ஆணை அமர வைத்து ஜாலியாக பேசிக்கொண்டு செல்லும் காட்சி அமைந்திருப்பதால் இவை சட்டத்திற்கு புறம்பானது என்று புகார்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் வருகிறது. மேலும் சமூக வலைதளங்களில் இதுவே ஒரு ஆண் செய்திருந்தால் இந்நேரத்திற்கு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் என்று தொடர்ந்து பல கமெண்ட்களும் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு குறிப்பிட்ட அதிகாரிகளை டேக் செய்து ஒரு பெண்ணு வண்டி ஓட்டுனா பாராட்டலாம், ஆனா இப்படி ஹெல்மெட் போடாமல் டேங்க் மீது உட்கார வைத்துக் கொண்டு ஹைவேயில் ரொமான்ஸ் செய்து கொண்டு செல்வதற்கு அனுமதி உண்டா என்று கேள்வி எழுப்பியதோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதோடு பலரும் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.